ஆடு மாடு மேய்க்கும் பணியை அரசு பணியாக்குவேன் என்கிறாரே சீமான். ரொம்ப காலமாக சொல்றாரு. அண்ணன் சீமான வந்து சில விஷயங்கள்லாம் தடாபுடான்னு அடிச்சு விடுவாரு, சுவாரஸ்யமாக இருக்கும். ஆடு மாடு மேய்க்கும் பணி வந்து அப்படி ஒன்றும் சாதாரணமான பணி இல்லை, அது அரசு பணி ஆக்குவேன். சீமானுக்கு தெரியாத இல்லை வந்து அவர் வந்து புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் சொல்றார். ஏற்கனவே இந்த அரசு அதுதானே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு. அவர் வந்து ஒரிஜினல் ஆடு மாடு மேய்க்கிறத வந்து சொல்றார், விலங்குகளை பற்றி சொல்றார். அதை ஒரு தொழிலா கொண்டு வந்து அதுக்குன்னு நியமிக்கிறதுன்னு, அதுக்குன்னு ஆட்களை நியமிக்கணும், அவங்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்கணும்னு அது சொல்றது நமக்கு புரியுது. ஆனால் நான் சொல்றது, ஏற்கனவே மக்களை வந்து ஆடு மாடுகள் என்று நினைத்து கொண்டுதானே இந்த திமுக அரசு மேய்த்து கொண்டிருக்கிறது. அரசு வேலை. அதாவது நீங்க வந்து ஒரிஜினல் விலங்குகளை சொல்றீங்க, இவங்க மனிதர்களை விலங்குகள் போல நினைத்து கொண்டுதானே ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி. ஆனால் தானே வந்து சட்ட ஒழுங்கு இல்லை, பாலியல் வன்முறை அதிகமாகுது, அந்த குற்றங்கள் அதிகமாகுது, அவனுக்கு ரோடு போட்டால் பிரிட்ஜு உடையுது, சாலை வந்து போடலை, ரேஷனில் வந்து கொடுக்குறதெல்லாம் கடத்தி பக்கத்து மாநிலத்துக்கு கொண்டு போய் விற்றுறாங்க, கனிம வளம் விற்கிறாங்க, மணல் கடத்தல் நடக்குது. மணல் கடத்தல் வந்து யார் காட்டி கொடுக்குறானோ இல்லை அதை பற்றி பேசுகிறானோ அவன் பேரில் லாரி ஏற்றி கொண்டுடுறாங்க. ஆக மக்களை மாக்கள்னா விலங்குகள், மக்களை மாக்களாக நினைத்து நடத்தி கொண்டு வருகிறது திமுக அரசு.